வீடுங்க இப்ப சொந்தமாகணும், எல்லாருக்கும் அவங்களுக்கே கொடுக்கணும். அந்த வீடுங்க இருந்தாதான் ஊர் இருக்குன்றதுக்காக அரசாங்கத்தை வலியுறுத்தி 1 லட்சம் கையெழுத்து வாங்கி அனுப்புறதுக்கான நோட்டீஸ். சைன் போடுறதுக்கு லைனா வீடு வீடா வருவோம். அப்போ நீங்க மனப்பூர்வமா சைன் பணிவாள வேண்டுகோள். கோலார் தங்கவயல் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக 1 லட்சம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி கோலார் தங்கவயல் எம்ஜி மார்க்கெட்டில் இன்று ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 எம்ஜி மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் 1 லட்சம் கையெழுத்து பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் உங்களுடன் துணை நிற்போம் என்று பாதுகாப்பு தலைவர் திரு ஜோதி பாசு அட்வொகேட் அவர்களிடம் வாக்குறுதி அளித்தனர். 1 லட்ச கையெழுத்து பெறும் நிகழ்ச்சியில் வியாபாரிகள், பொதுமக்கள், மத போதகர்கள், பல அமைப்பை சார்ந்த தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு உங்களுடன் துணை நிற்போம் என்று வாக்குறுதி அளித்தனர். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கடந்த 3 மாதங்களாக கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களை தங்கவயலுக்கு வரவைத்து பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸிலே 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை அவர் முன்னிலையிலே துவக்கப்பட்டது. அதே போன்று தங்கவயல் எம்எல்ஏவிடமும் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அவரும் இதை ஆதரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தங்கவயலில் இருக்கக்கூடிய பிஜிஎம்எல் நகரம் தான், இந்த நகரம் இருந்தால்தான் இந்த எம்ஜி மார்க்கெட் இருக்கும். அந்த தங்க சுரங்க குடியிருப்புகளை தொழிலாளர்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும். அதே போன்று பிஎம்எல் தொழிற்சாலையிலே இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த ஊரிலே உயிர் காக்கக்கூடிய எந்த விதமான மருத்துவ வசதியும் இல்லாத பட்சத்திலே பிஜிஎம்எல் மருத்துவமனையை மிகப்பெரிய மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும். தங்கவயலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியாக பண்ணோம். ஏசியாவிலே பிரிட்டிஷ் காலத்துல ஒரு பெஸ்ட் மார்க்கெட் சொன்னா இந்த எம்ஜி மார்க்கெட், மகாத்மா காந்தி மார்க்கெட் தான். ஏன்னு சொன்னா கர்நாடகாவிலேயே ஒரு மார்க்கெட் உள்ள போனா ஒரு பொருளை வாங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம், இன்னொரு பொருளை வாங்க இன்னொரு மார்க்கெட்டுக்கு போனோம். ஆனா எம்ஜி மார்க்கெட்னுடைய ஸ்பெஷாலிட்டி நான் சொன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டா எல்லா பொருளையும் வாங்கிக்கின்னு வெளியே போலாம். இந்த நகரத்தினுடைய அழகு எதுன்னு சொன்னா இந்த எம்ஜி மார்க்கெட் தான். அந்த எம்ஜி மார்க்கெட் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் முனிசிபாலிட்டிக்கு வருது. இந்த எம்ஜி மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு சிறந்த மார்க்கெட்டா மாற்றப்படணும். இன்னைக்கு இருக்கிற மட்டன் மார்க்கெட் இருக்கலாம், சிக்கன் மார்க்கெட் இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இரும்பு மார்க்கெட்டா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பொலிவடைந்த நிலையில, ஒரு மோசமான ஒரு நிலையில இந்த மார்க்கெட் இருக்கிறதுனால கவர்மெண்ட் இந்த மார்க்கெட்டை ஒரு நல்ல சிறந்த மார்க்கெட்டா மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையில நாங்க இன்னைக்கு வச்சிருக்கிறோம். அதே போல இளைஞர்கள் இன்னைக்கு சீரழிஞ்சின்னு வராங்க. இளைஞர்கள் மத்தியத்தில் ஒரு போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்றதுக்காக ஜிம்கானா மைதானத்தை திறக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். எம்பி அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைமையில் இருக்கிறது இல்ல. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று சேர்த்து இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் பண்ணி இருக்கிறோம். அரசியலை மறப்போம், நம்மள இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை மறப்போம். ஜாதி மரத்தை இருந்து வியாபாரிகள் இருந்து எல்லாரும் நேத்து ஜிம்மா மசீதுல முஸ்லீம்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல பல கிறிஸ்துவ ஆலயங்கள்ல இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தின பயணிகள் இன்னைக்கு ஆடு மாடு மாறி இந்த ஊர்ல சரியான ரயில் வசதி இல்ல. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா பெங்களூர்ல வேலை செஞ்சு அவங்க சம்பாரிச்சுன்னு வர காசுல இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வாங்குறாங்க. ஆனா அந்த தின பயணிகளுடைய கஷ்டத்தை இன்னைக்கு ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். அங்க சரியான ஒரு நிலைமையை உருவாக்கணும். கான்ட்ராக்ட் தொழிலாளி 5000 பேர் மெமல்ல இருக்கிறான். ஆனா அவனுக்கு கூலி உயர்வு இல்லாத இன்னைக்கு செத்து நிற்கிறான். அதனால இந்த ஊர்ல ஒரு சரியான நிலையில எல்லாத்தையும் இழந்ததை மீட்போம்.
இருப்பதை நாம் காப்போம்ட்டு. குடி தண்ணீர் இல்லை, சரியான குடி தண்ணீர் இல்லாதனால இன்னைக்கு பல நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறோம். அதனுடைய இன்னைக்கு மருத்துவ பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் கையெழுத்து இயக்கம் மக்களுடைய கையெழுத்தை பெற்று அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்காக இந்த இயக்கம் இன்றைக்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குடிமகனும் தங்கவயலில் பிறந்து அவன் எந்த மூலையில் இருந்தாலும் கூட இந்த இயக்கத்திற்கு ஆதரித்து கையெழுத்து நடத்தப்பட வேண்டும். ஒன்றுபடுவோம், தங்கவயலை காப்போம் என்ற ஒரே கோஷத்தோடு, இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்கின்ற ஒரே கோஷத்தோடு இந்த இயக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்களே முன்வந்து, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் இந்த ஊர் நல்லா இருந்ததா இந்த மார்க்கெட் இருக்க முடியும். அதனால நீங்களே முன்வந்து இந்த கையெழுத்து இயக்கத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு முன்வந்து கையெழுத்து இட வேண்டும். இந்த மார்க்கெட் அசோசியேஷனை நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் என்று கூறி இந்த கையெழுத்து இயக்கத்தை வெற்றி பெற செய்வீர். 1 lakh சிக்னேச்சரை வாங்கி என்ன விஷயத்தை சொல்லணும், கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்காக கேம்பெயின் பண்ணுறோம். எல்லா பக்கம் இன்னைக்கு எம்ஜி மார்க்கெட்ல சைன் வாங்கி ஃபோன் நம்பர் போட்டு சைன் பண்ணுங்க. டாக்டர் பூங்கன் சார் போட்டாங்க, கேஜிஎஃப் போட்ட மாதிரி. என் வாழ்த்துக்கள் சார். பண்ணிட்டாருங்க. ஊரில் இருக்கிறதுக்கு எது நம்ம போட்டிங்களோ அது எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஜனங்க இருந்தால் தான் மார்க்கெட் இருக்கும். அதனால நீங்கள்லாம் ஆதரிச்சு ஆனால் இது போட்டு ಇಂದು 11 ಗಂಟೆಗೆ MG ಮಾರ್ಕೆಟ್ ಒಳಗಡೆ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವತಿಯಿಂದ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ವಿ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಮಾಲಿ ಅಮಾವಾಸ್ಯೆ ದಿನ ಆದ್ರೇನು ಜನ ಉತ್ಸಾಹದಿಂದ ಬಂದು ನಮಗೆ KGF ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುವ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಮುಂದಾಗಿದ್ದೀರಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಹಿಯನ್ನು ನಿಮಗೆ ಹಾಕ್ತೀವಿ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಮಾರ್ಕೆಟ್ ಒಳಗಡೆ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಸಹಿಗಳು ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಮೊದಲಿಗೆ MG ಮಾರ್ಕೆಟ್ನ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಸ್ಥರಿಗೂ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ನಮಗೆಲ್ಲ ವಿಧಗಳು ಸಹಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಆದ್ದರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ MG ಮಾರ್ಕೆಟ್ ಸಮಸ್ಯೆ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು MP ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವ್ರ ಮುಂದೆ ಆಗಲಿ, ನಮ್ಮ MLA ಶಾಸಕ ಅಕ್ಕ ರೂಪಾ ಶೇಷನ್ ಅವ್ರ ಮುಂದೆ ಆಗಲಿ ತಗೊಂಡೋಗಿ ಇಟ್ಟು ಇಲ್ಲಿರೋ MG ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಿಗಳು ಇದೇ ರೀತಿ ಮುಂದಿನ ದಿನಗಳು ವ್ಯಾಪಾರ ಮಾಡಬೇಕು, ಇವ್ರನ್ನ ಖಾಲಿ ಮಾಡೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರೋದಿಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನು ಎತ್ಕೊಂಡಾಗ ಅವ್ರ ಮುಂದೆ ಇಡ್ತೀವಿ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಪೌರಾಯುಕ್ತರು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಪೌರಾಯುಕ್ತರೇ, 2013ರಲ್ಲಿ ಈ MG ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಜನರೇಟರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಒಂದು ರೆಸಲ್ಯೂಷನ್ ಪಾಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ನಾನು ಅವಾಗ. ಯಾಕೆಂದರೆ ಇವಾಗ ಕರೆಂಟ್ ಇರೋದಿಲ್ಲ. ಈ ಕರೆಂಟ್ ಇಲ್ಲದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ MG ಮಾರ್ಕೆಟಲ್ಲಿ ಒಂದು ಜನರೇಟರ್ ಆಪರೇಟ್ ಮಿಷಿನ್ ಇತ್ತು ಅಂದರೆ ಎಲ್ಲ ಅಂಗಡಿಗಳಿಗೂ ಉಚಿತವಾಗಿ ವಿದ್ಯುತ್ ಸಿಗುತ್ತೆ. ಆದ್ದರಿಂದ ಆ ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ನೀವು ಮಾಡಿ MG ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಸ್ಥರಿಗೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ವ್ಯಾಪಾರಸ್ಥರೆಲ್ಲರೂ ನಮಗೆ ಕೈ ಜೋಡಿಸಿ ಇವತ್ತೇನು 1 ಲಕ್ಷ ಜನ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಬೇಕಂತ MG ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ವಿನಂತಿಯಿಂದ எப்படி கட்டாத போது பார்க்கலாம். நான் கட்ட வைக்கணுமா? எந்த ஏரியால வீடு இருந்துச்சு? ஈடி பிளாக்லயா? நீ கோர்ட் எதிரில நான் இருக்கிறேன், நீ என்ன வந்து பாரு. என் பேரு ஜோதி பாஸ். அந்த வீடுகள்லாம் சொந்தமாக்கணும், அந்த மாதிரி வீடுகளை யாரையும் காலி பண்ணக்கூடாதுன்றதுக்காக சைன் வாங்குறது. இது தங்க வயலை பாதுகாக்கணும், மைன்ஸ் ஊடுகளெல்லாம் சொந்தமாக்கணும், மார்க்கெட் எல்லா ஊர் பிரச்சனைக்காக பண்ணுகிறது.
இதை ஆதரிச்சு நீங்க எல்லாம் ஒன்று திரண்டு நம்ம கூட உட்காந்து போராட்டத்துக்கு வரணும். சரிங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ரைட். அவங்களெல்லாம் வச்சுதான் போராட்டம் பண்ணணும் ஊரை காப்பாற்றுறதுக்கு. papaya dal. அசோசியேஷன் செக்ரட்டரி கோரிக்கை நீங்களும் அதில் இருக்கிறீங்க. சேல் கேஜிஎஃப் பண்ணுகிறாங்க. நம்ம ஊர் நல்லா இருக்கணும். அதில் வந்து நம்மளுக்கு எந்த மாற்று கஷ்டம் இல்லை. கேஜிஎஃப் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கோம். அதனால நான் இதுக்கு முழு ஆதரவு தெரியும். பொதுவாக ஜானிக்கிறாங்க ஈசி மெம்பரு மற்றும் நீங்கள்லாம் சேர்ந்து கேஜிஎஃப் சேவ் போடுறவங்க கேஜிஎஃப் சேவ் கமிட்டின்னு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். நானும் சைன் போட்டுக்கிறேன். மார்க்கெட்டும் நல்லா இருக்கணும், கேஜிஎஃப் ஜனங்களும் நல்லா இருக்கணும். எல்லா இதுக்கும் சண்டை போட்டு ஃபைட் பண்ணி பண்ணுறதுக்கு தலைவராக எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எல்லா கட்சிக்காரன் ஒன்றா சேர்ந்து பண்ணுறீங்க. நல்லபடியாக நீடிக்கணும். நல்லபடியாக டெல்லி வரணும், போய் எல்லா தலைமையும் கேஜிஎஃப்க்கும் வரணும். எம்ஜி மார்க்கெட் ரெடி ஆகணும்னா பிஷ்ஷுக்குள்ள வியாபாரம் பண்ற எல்லாரும் சைன் பண்ணணும். எப்பவுமே முன்ன ஒரு வாட்டி நான் வந்து பேசினேன். இது குறிப்பாரு இது ஜெல்லி அந்த காவா என்ன நிலைமையில இருக்குது. கோடிக்கான ரூபாய் நகர சபைக்கு வருது. ஆனா இந்த மார்க்கெட் சுத்தம் பண்றதுக்கு இல்ல. அதனால ஒவ்வொரு பிரச்சனையிலும் எல்லாம் ரெடி ஆகணும்னா சேவ் கேஜிஎஃப் சிக்னேச்சர் கேம்ப்ல எல்லா வியாபாரிகளும் இன்னைக்கு வியாபாரிகளுடைய சைன் வேணும். வியாபாரம் இருக்கணும்னா ஊர் இருக்கணும். ஊரே இன்னைக்கு அழிஞ்சிச்சுன்னா வியாபாரம் இருக்காது. அதனால ಮಾರ್ಕೆಟ್ ವ್ಯಾಪಾರಿಗಳು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಆಧರಿಸಿದ್ದಾನೆ. ನೀವು ಆಧರಿಸಿ 2 ವಾರದಿಂದ ಏನು ನಾವು ಇವತ್ತು ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವೋ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಸ್ನೇಹಿತನಾದಂಥ ಹಳೆ ಕುಟುಂಬಸ್ಥನಾದಂತಹ ರವಿ XMC ಅವರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಇವತ್ತು ನಿಮ್ಮ MG ಮಾರ್ಕೆಟ್ನ ಎಲ್ಲ ಹೂವಿನ ವ್ಯಾಪಾರಿಯವರು ಇದಕ್ಕೆ ಸಹಕಾರ ನೀಡಬೇಕು ಅಂತ ಅವರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ. ಆದ್ದರಿಂದ ಅವರು ಹೃದಯದಿಂದ ನಾನು ಇದಕ್ಕೆಲ್ಲದಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಸಹಕಾರ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇವೆ. எங்களுடைய டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா அது இதை நம்பி தான் நாங்களே இருக்கோம். நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன்ல அந்த 26 நாள் போராட்டத்துல தன்னுடைய உடல்நிலையும் பார்க்காம அந்த போராட்டத்துக்கு வலிமை சேர்த்து 26 நாளும் மைக்ல கர்ஜித்த நம்ம சங்கர் தோழர் வந்து இன்னைக்கு இந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்பெயின் ஆதரிச்சு சைன் பண்றாரு. அதே மாதிரி நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட கூட ஒரு சிக்னேச்சர் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தங்களுடைய அனைத்து பிரச்சனைக்காக குரல் கொடுத்து எங்களுடைய நவம்பர் கடந்த 2024 எங்களுடைய பிஎம்எல்லுடைய தொழிற்சாலையுடைய செமி ஸ்கில்டு
லட்சன் தேனி அவர்களுடைய எங்களுடைய கோரிக்கை எம்எல்ஏ நிர்வாகத்தை தொடர்ந்து கோரிக்கை வைத்தோம். அதை தொடர்ந்து எங்களுக்காக அல்லும் பகலமாக உழைத்த மந்திரி தோழர் அந்த தங்களுடைய விடிவெள்ளி நாளைய இளைஞருடைய சமுதாயத்தினுடைய விடிவெள்ளி மதிப்பெரிய உயர்த்திரு ஜோதிபாஸ் அவர்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா உதவியும் பண்ணாரு. அவர் இன்னைக்கு எல்லா உதவியும் பண்ணாரு. முழுக்க இரவு பகல அந்த பந்தை தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு நைட்டு யாரும் வரல, தங்கவேல எந்த ஒரு சட்டமன்றமும் வரல, எம்பியும் வரல. ஆனா அங்கு அல்லும் பகலமா உழைத்தவர் மதிப்புக்குரிய இந்த சகோதரர் ஜோதிபாஸ் அவர்கள் தான். தொழிலாளர்களுக்காக தங்கவேல் மக்களுக்காக அவரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறவர். உண்மை இது, யாரும் பொய் கிடையாது, உண்மையான வார்த்தை இது. அவங்க நல்லா பண்ண 3500 தொழிலாளர் நலம் பெற வேண்டுவதற்காக எத்தனையோ போராட்டம் சந்தித்தவர். பிஜிஎம்எல்லுடைய அந்த இதுல இது பண்ணி எங்களுக்காக எனக்கு அல்லும் பகலாம் உழைத்தவர் ஜோதிபாஸ் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது ஐயா, யாரும் முடியாது. மக்களுடைய பணிகள் செய்யக்கூடிய இன்றைக்கு இளைஞ சமுதாயத்தில் வந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பா எங்களுடைய ஆதரவு என்னைக்குமே இருக்கா. எனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். ஆதரவு கொடுக்குறேன்ட்டு காம்ராடி எங்க இருக்கிறாரோ இது ஒன்றுக்கும் வந்து காம்ராடி கூட என்னைக்குமே பின்னாடி நிற்கிறேன், முன்னாடி நின்றுக்கிறேன். காம்ராடி என்ன சொல்றாரோ அது கேட்டு நாங்கள் போட்டோம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ಕಂಪ್ನಿಯವರು ಕೆಜಿಎಫ್ ಹೊಡೆದಕ್ಕೆ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಗೆ ತುಂಬ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರ ಪ್ರಯತ್ನ ಬಂದು ಯಶಸ್ವಿ ಆಗಬೇಕಂದ್ಬಿಟ್ಟು ಮಾರ್ಕೆಟ್ ಪರವಾಗಿ ದೇವರನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ಮೂವ್ಮೆಂಟ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ ನಾನು ನಿಲ್ತೀನಿ ಅಂತ ಎಲ್ಲ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ನಾವು 1 ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಕಲನೆ ಮಾಡ್ತಾ ಇರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಈ ಮೂವ್ಮೆಂಟ್ಗೆ ನಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಅವರು ಸಿಗ್ನೇಚರ್ ಮಾಡಿ 1-2 ಮಾತು ಮಾತಾಡಬೇಕಂತ ಕೇಳ್ಬೋದು. BGML ಕಾರ್ಮಿಕ ಬಂಧುಗಳೇ, ಇವತ್ತು KGFನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ BGML ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಬಹಳ ಶೋಚನೀಯ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಿದೆ. ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ BGML ಕಾರ್ಮಿಕರ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರವಾಗಲಿ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರವಾಗಿ ಗಮನ ಹರಿಸಿಲ್ಲ. ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿನಿಧಿಗಳು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ BGML ಕಾರ್ಮಿಕರ ಮತದಾರರನ್ನು ಪಡೆದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಪ್ರತಿನಿಧಿಗಳಾಗಿ ಹೋದರೂ ಸಹ KGFನ ಒಂದು ಕೂಗು ಅಲ್ಲಿ ಕೂಗಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ಆದರೂ ಸಹ BGML ಕಾರ್ಮಿಕರು ಇವತ್ತು ಕಷ್ಟದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಹ BGML ಕಾರ್ಮಿಕರು ಕೇಂದ್ರ ಮತ್ತು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಬದುಕಿ ಸಾಧಿಸ್ತೀವಿ ಅಂಥೇಳಿ ಅವರು ನಮಗೆ ಸಂಬಳವನ್ನು ನೀಡದೇ ಇದ್ದರೂ ಸಹ ಧೈರ್ಯವಾಗಿ ಇಷ್ಟು ವರ್ಷಗಳ ಸಹ ಬದುಕಿ ಬಾಳಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ BGML ಕಾರ್ಮಿಕ ಸಂಘಗಳು ಸೇವ್ KGF ಅನ್ನೋ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದೆ. ಇದು KGFನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಜನರು ನಾವು ಸರ್ಕಾರ ಕೊಡಬೇಕಾಗಿದೆ. ಇರೋದು BGML ಕಾರ್ಮಿಕ ಮತ್ತು BML ಎರಡೂ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿರೋದು. ಈಗಾಗಲೇ BGML ಕಾರ್ಮಿಕ ಮುಚ್ಚಿದಾಗಿದೆ. ಮತ್ತೆ ಬಂದು BML ಕಾರ್ಮಿಕ ಮುಚ್ಚುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಒದಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಕಾಪಾಡಬೇಕು. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ BGML ಕಾರ್ಮಿಕ ಬಳಗ ಇದರ ನೇತೃತ್ವ ವಹಿಸಿ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ KGFನಲ್ಲಿ 1 ಲಕ್ಷ ಸಹಿ ಹಾಕಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಕಳಿಸಬೇಕಾಗಿದೆ. ಇದು ನಾವು ಸಹ ಕಷ್ಟ ನೋವು KGF ಕಷ್ಟ ನೋವು ಅವರಿನಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕ ಮಕ್ಕಳು ಸಹ ಬದುಕಿಗೆ ಬಹಳ ಕಷ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿ. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರೇ ಕೂಟ ನಾನೇ ಸೈನ್ ಕೊಟ್ಟಿರ್ತೀನಿ. ಸರಿ ಆಯ್ತು, ಥ್ಯಾಂಕ್ ಯು. 60 ವರ್ಷ ಮೈಗೆಲ್ಲ ರೈಟ್ ಎಲ್ಲ ಪಡಿಸಿರ್ತಾರೆ. ಸೀನಿಯರ್ ಮೋಸ್ಟ್ ಜ್ಯುವೆಲ್ಲರಿ ಶಾಪ್ ಇದೆ. ಸೊ ஊர்னாலனாக நீ சப்போர்ட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணு. செய்யணும் சார். ரொம்ப வருஷமா இது ஆகல. ஏன்னா நம்ம கடை 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஜனங்களுக்கு
இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தது இந்த பிஜிஎம்எல் எப்போ ஸ்டாப் ஆச்சு வியாபாரம்லாம் பார்த்துக்கலாம். பிஜிஎம்எல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம், இந்த ஏரியா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் தான் பார்த்துக்கலாம். பல தலைவர்களை பார்த்தவர், மூத்த அரசியல் அனுபவம் பெற்றவர், தங்கவயலுடைய பாதி வரலாறை தெரிந்தவர், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய வரது காலமாக நின்று அவருக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருப்பவர். இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய பொதுவான கோரிக்கை தங்கவயலை காக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மத்திய அரசு மாநில அரசுகளை வலியுறுத்தி மக்கள் இயக்கம் நடத்துகின்ற இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக தன்னுடைய கையெழுத்தை காங்கிரஸினுடைய பிளாக் பிரசிடென்ட் மூத்த அரசியல் தலைவர் மதியாருக்குரிய மதலைமுத்து சகோதரர் அவர்கள் இன்றைக்கு கையெழுத்திட்டு இருக்கிறார். நம்முடைய கையெழுத்து இயக்கத்தை ஆதரித்து பேச வேண்டும் என்று ஊர் முன்னேறணும், இந்த மக்கள் முன்னேறணுன்றதுக்காக அவர் பாடுவார். அவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் நான் பர்டிகுலராக அவருக்கு நான் செய்ய தயாராக. அது இவரை பொறுத்த வரைக்கும் பார்ட்டின்றது முக்கியம் இல்லை, ஊர் முக்கியம், மக்கள் முக்கியம். செய்து அவரை நான் வரவேற்கிறேன். அவருக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நான் கொடுக்கணும் தயாராக.